ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டின் பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு இறை சமூகமே, இன்று மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் அருட்பணியாளர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் பாசத்தோடு வரவேற்கின்றேன். அறிவியல் வளங்களும் சமூக வளங்களும் பெருகி வரும் இக்காலகட்டத்தில் அதிவேகமாக உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வளர்ந்து கொண்டே வருகிறது. பொது நலன், பொது உடைமை என்ற எண்ணம் மறைந்து கடைநிலையில் இருப்போரை உடனிருந்து உயர்த்துகின்ற மனப்பாங்கு மறைந்து காணப்படுகிறது. சாக்ரட்டிஸ் என்ற தத்துவமேதை, நீ எப்போது மெய்யிருட்டில் மனிதரை பார்க்கின்றாயோ அன்றுதான் பார்வை பெற்றுள்ளாய் என்று கூறுகின்றார். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூவி அழைத்த பர்த்தலேமுக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இன்று நம் மத்தியில் பலிவிழந்த முதியவர்கள், நோயாளிகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தோல்விகளால் துவழ்வோர் இல்லையா? சிந்திப்போம். இவ்வாறு துன்புறுவோருக்கு அன்பு, இரக்கம், பரிவு, கனிவு, மனிதநேயம், மனித உணர்வுடன் ஒன்றித்த பார்வை நமக்கு வேண்டும். இதற்கான அருளும் ஆசீரும் இறைவன் நமக்கு தர வேண்டி தொடரும் இக்கல்வாரி பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். அன்பு சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நிறுப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய முதல் வாசகம் 1 பேதுரு நூல் பிரிவு 2 முதல் 5 மற்றும் 9 முதல் 12 வரை உள்ள இறைவார்த்தைகளாக அமைகிறது. நாம் ஒவ்வொருவரும் தூய மக்களினங்களாக வாழ இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் அகப்பார்வை பெற்று தூய்மையான இதயத்தோடு வாழ வாசகம் கேட்போம். நீங்கள் அரசு குருக்கள், தூய மக்கள், உங்கள் அழைப்பிற்கேற்ப ஒழுகுங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 2 முதல் 5 மற்றும் 9 முதல் 12 முடிய. அன்பிற்குரியவர்களே, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிமக்களுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராயிருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 100, வசனங்கள் 1, 2, 3, 4, 5. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: மகிழ்ச்சி நிறை பாடலுடன்
ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா. ஆலயமணி ஒலிக்கட்டும் அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா. ஆலயமணி ஒலிக்கட்டும் அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா. அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா. ஆலயமணி ஒலிக்கட்டும் அல்லேலூயா. ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 10 46 52 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்திமேயு வெளியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவை தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார்.
பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடைய எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, இன்று அருமையான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். தந்தையை பார்த்து எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நமக்கு அருமையான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்று சொல்கின்ற ஜெபத்தை நாம் சொல்லுகின்றோம். ஆனால் இன்று வித்தியாசமான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபமாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இயேசுவை, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், எனக்கு பார்வை தாரும், நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு இறை வார்த்தை நிரம்பிய, இறை உணர்வு நிரம்பிய, பக்தி நிரம்பிய, அன்பு நிரம்பிய, நம்பிக்கை நிரம்பிய ஒரு அருமையான ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. அந்த பார்வையற்றவரை பார்த்து பலரும் எள்ளி ஏளனம் செய்திருப்பார்கள், கேவலமாக பேசியிருப்பார்கள். ஆனாலும் ஆண்டவர் தனக்கு குணமளிப்பார் என்று சொல்கின்ற நம்பிக்கையிலே அவர் வாழ்ந்திருக்கின்றார். எனவேதான் தூரத்திலே வருகின்ற பொழுதே, ரபூனி, நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற விதத்திலே தைரியமாக, நம்பிக்கையோடு, உணர்வுபூர்வமாக தன்னுடைய வேண்டுதலை வைக்கின்றார். எனவேதான் இன்று அவருடைய அந்த ஜெபம் என்று சொல்லக்கூடியது என்னை பொறுத்தமட்டில் மிகச்சிறப்பான ஒரு ஜெபமாக இருக்கிறது. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே. இதிலே தான் உண்மையான விசுவாசத்தின், நம்பிக்கையின் அடிப்படை கூறுகள் அடங்கி இருக்கின்றன. இயேசுவே என்று சொல்லுகின்ற பொழுது, தந்தையாகிய மகனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மகனாகிய சுதனாகிய இயேசுவை நாம் பெயர் சொல்லி அழைக்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்து நாம் ஜெபிக்கின்றோம். அது மட்டுமல்ல, தாவீதின் மகனே என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய தலைமுறைகளை நினைத்து நாம் பெயர் சொல்லி அழைக்கின்றோம். எனவே இரண்டு காரியங்களை பார்க்கின்றோம். தாவீதினுடைய வழி மரபிலே வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை வெளிப்படையாக சொல்லுகின்றோம். இரண்டாவதாக, இயேசுவாகிய கடவுளுடைய இரண்டாம் ஆளாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெயர் சொல்லி அழைத்து ஜெபிக்கின்றோம். எனவே இயேசுவை, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இரக்கத்தில் தான் அவருடைய ஜெபத்தின் வலிமை இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். கடவுள் எல்லாம் வல்லவர், அவர் இரக்கம் நிறைந்தவர். தொடக்க நூலிலே நாம் பார்ப்பது போன்று ஒளி உண்டாகுக என்று சொன்னார். ஒரு வார்த்தையிலே ஒளி உண்டாக உனக்கு பார்வை கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே அவர் நடந்து கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அது அப்படியல்ல. அவருக்கு இன்னும் அதிகமான விசுவாசத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக, ஆழப்படுத்த வேண்டும் என்பதற்காக, வலுவூட்ட வேண்டும் என்பதற்காக அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லி தனிப்பட்ட ஒரு கவனத்தை கொடுக்கிறார். பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் வருகின்ற பொழுது நம்மை தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைத்தால் மிகவும் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் கூப்பிடுகின்ற பொழுது அவன் துள்ளி குதித்து ஓடி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே துணிவுடன் எழுந்து வாரும் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் துள்ளி குதித்து எழுந்து இயேசுவிடத்தில் வருகின்றான். இயேசு அவரை பார்த்து, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று அவனுடைய விருப்பத்தை கேட்கின்றான். அதிலே தான் அவனுடைய அந்த விருப்பத்தில் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றான். உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ராபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அது அவருடைய ஜெபமாக இருக்கு. இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், மனிதர்களை பார்க்க வேண்டும், மரம் செடி கொடிகளை பார்க்க வேண்டும்,
உலகத்தினுடைய அழகை பார்க்க வேண்டும், உலகத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான். ஒருவேளை அவன் பிறவியிலே குருடனாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தை பற்றிய எந்த விதமான சிந்தனையும் அவனுக்குள் இருக்காது. காரணம், அவனுக்கு எந்த பார்வையும் இல்லை, எந்த ஐடியாவும் இல்லை, எந்த கருத்தும் இல்லை. உலகம் எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், மரங்கள் எப்படி இருக்கின்றன, மலர்கள் எவ்வாறு மலர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி எந்த விதமான சிந்தனை அவனுக்குள் இருக்காது. அவன் தன்னுடைய உடலை மட்டும்தான் அவன் தொட்டு பார்த்திருப்பான். எனவே அவன் பார்வைப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். முன்னுரையிலே அழகா சொன்னார்கள், உண்மைகளை கண்டறிகின்ற பார்வையை பெற்றவன் தான் உண்மையிலேயே பார்வை பெற்றவன். மற்றவர்களுக்கெல்லாம் பார்வை இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது என்று சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார், கிரேக்க ஞானி சொல்லியிருக்கிறார். கிரேக்க ஞானியானவர் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய இதயங்களை திறந்து, மனக்கண்களை திறந்து, பார்வைகளை விரிவாக்கியவர். எனவேதான் அவர் குற்றம் செய்தவராக தண்டிக்கப்பட்டார் என்று நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். ஆக இந்த பார்வை என்று சொல்லக்கூடியதாக பார்வை, ஊன கண்களை கொண்டு பார்வைக்கக்கூடிய பார்வை மட்டுமல்ல, பார்வை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, தாவீதின் மகனே, நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய ஒளியை பெற வேண்டும், உம்முடைய உள்ளத்தை அறிய வேண்டும், உம்முடைய இதயத்தை நான் பார்க்க வேண்டும், இதயத்தில் இருக்கின்ற அன்பை சுவைக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் எண்ணி இருப்பான். பல காரியங்களை அவன் கேட்டிருப்பான். ஆனால் நேரடியாக இயேசுவிடத்தில் இப்படி ஒரு ஜெபத்தை வைக்கின்ற பொழுது இதெல்லாம் அவனுடைய ஜெபமாக இருந்திருக்க முடியும். எனவேதான் தைரியமாக அவர் கேட்கின்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. பயங்கரமான ஒரு காரியம், நம்பிக்கை. பல ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண்மணியினுடைய நம்பிக்கை தான் அவருக்கு குணமளித்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஆடையை தொட்டது அல்ல, ஆடையை தொட்டது அல்ல, தொட்டது ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஆழமான ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அந்த உறுதியான ஒரு விசுவாசம், அதைத்தான் இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். வந்து கூட்டத்தில் வந்து தொட்டிருக்கலாம், தொடுவது அல்ல, மாறாக அந்த ஆடையை தொட்டதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தை தொடுகிறார், தன்னுடைய நம்பிக்கை கண்களால் தொடுகிறார். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. எனவே ஜபங்கள், கொண்டாட்டங்கள், இவைகளெல்லாம் வெளிப்படையாக நாம் சொல்லுகின்ற ஜபங்களாக இருக்கும், வெளிப்படையான அடையாளங்களாக இருக்கும். ஆனால் இயேசுனுடைய தந்தையாகிய கடவுளுடைய தூயாவினுடைய உள்ளத்தை தொடுகின்ற விதத்திலே நம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் முழுமையாக பார்வையை பெற முடியும். இல்லைன்னா இந்த மலர்களை பார்க்கிறோம், ஆக அழகாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, மஞ்சளாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாம் சொல்லுவோம். அப்படி அல்ல. இந்த மலர்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு இதழும் கடைசியில் சென்று ஒற்றுமையாக சேருகின்றன, ஒரு இடத்தில் சேருகின்றன, அந்த தண்டில் சேருகின்றது. ஒற்றுமை, ஒற்றுமை. ரோஜா பூவை பாருங்கள், அதற்குள்ள அந்த இதழெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்து வருகின்ற பொழுது கடைசியாக சென்று சேரக்கூடிய உணர்வுகளை நாம் பெற வேண்டும். எனவே பூக்கள் விரிகின்ற பொழுது நாம் கவனிப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும். அதற்குரிய பார்வை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் சில வேளைகளில் சிறிய சிறிய பூக்கள் அப்படி காலையில் விரிஞ்சு வரக்கூடியதை பார்க்கறது உண்டு. அது விரிந்து வரும், அழகாக வரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு இயற்கையை பார்க்கின்ற ஒரு பார்வை, இதயங்களை பார்க்கின்ற ஒரு பார்வை, மனங்களை பார்க்கின்ற ஒரு பார்வை, வாழ்வை பார்க்கின்ற ஒரு பார்வை, உலகத்தை பார்க்கின்ற ஒரு பார்வை, உலகத்திலே இறைவனுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற ஒரு பார்வை, எல்லாவற்றையும் நல்லது என்று நமக்கு காட்டுகின்றார். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சில வேளைகளில் வாழ்க்கை என்பது சுழற்சியாக சுழன்றடிக்கின்ற சூறாவளியாக இருந்தாலும் அதிலிருந்து அமைதியை உருவாக்குகின்ற நலமான வாழ்வை கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பதுதான் விவிலியம் சொல்லுகின்ற வார்த்தையாக இருக்கிறது. நம்பிக்கை உடையவர்களுக்கு எல்லாம் நல்லதாக கூடும், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லாம் நல்லதாக கூடும். வாழ்க்கையினுடைய பல கட்டங்களிலே கடவுள் என்னை சோதித்திருக்கிறார். இந்த மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா என்று சோதித்திருக்கிறார். அந்த சோதனைகளிலெல்லாம் ஓரளவுக்கு தாக்கு பிடித்திருக்கிறேன், அவைகளெல்லாம்
நன்றாகவே நடந்திருக்கிறது, முடிந்திருக்கிறது. எனவேதான் அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடியது, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையில் நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் அவருடைய இரக்க பெருக்கம், அவருடைய இரக்கம் நிறைந்த அன்பு இதயம் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதங்களை தரும். எனவே இந்த அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இறைவார்த்தைகளை நாம் ஆழமாக சிந்திப்போம். நம்பிக்கை உடையவர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுகளாக ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். வேண்டுதல்கள் கேட்டருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. வேண்டுதல்கள் கேட்டருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார், வலக்கையால் அவர் என்னை தழுவிக்கொள்வார் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், நற்செய்தி பணி செய்யும் அனைவரையும் பாதம் தருகின்றோம். அவர்கள் பணி வாழ்வில் உடனிருந்து வழிநடத்தவும் சோர்ந்து போகும் தருணங்களில் நீரே திடனளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வேண்டுதல்கள் கேட்டருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. செவிகளை என் பக்கம் திருப்பியருளும், விரைவில் என்னை மீட்டருளும் என்று கூறிய திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து இறைவா எங்களின் இதய ஏக்கங்களை உம்மிடம் தருகின்றோம். துன்பத்தில் துணையாக, கவலையில் தேற்றுபவராக, நோய்களில் குணமளிப்பவராக, தடுமாறும் போது தாங்குபவராக நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையில் ஆழப்பட்டு வாழ தேவையான அருளை பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டுதல்கள் கேட்டருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. கேடு வரும் நாளில் உன்னை தன் கூடாரத்தில் மறைத்து வைப்பேன் என்ற ஆண்டவரே, உமது இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து வாழும் எம் மக்களுக்காக வேண்டுகிறோம். இயேசுவே, ஒவ்வொரு மக்களும் உமது ஆசிரை நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டுதல்கள் கேட்டருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடிய நாளில் அவர் எனக்கு பதிலளித்தார் என்று கூறிய அன்பு இயேசுவே, தீராத நோய், பொருளாதார பற்றாக்குறை, குடும்பங்களில் உறவுகள் முறிந்த நிலை, தேர்ந்து தெளிவான முடிவு எடுக்க இயலாமை, முதுமை போன்ற காரணிகளினால் ஏமாற்றங்களோடு போராடும் அனைவருக்கும் நீரே அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டுதல்கள் கேட்டருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று மொழிந்த இறைவா, மறைபரப்பு நாடுகளில் பணியாற்றும் பணியாளர்கள் சந்திக்கும் சவால்களில், துன்பங்களில் உமது பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்கவும், இறை அழைத்தல் பெருகவும், எம் திரு அவை தொடர்ந்து வளர்ச்சி அடைய செய்யவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேண்டுதல்கள் கேட்டருளும் ஆண்டவரே, ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட எண்ணங்கள், இயக்கங்கள், வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் மௌனமாக எடுத்துரைப்போம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தையை இறைவா, நாங்கள் நலமாக வாழ வேண்டும், முழுமையான பார்வை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்.
நாங்கள் பல வேளைகளில் பார்வை குறைந்தவர்களாக, பார்வையற்றவர்களாக அல்லது தவறான பார்வை உடையவர்களாக வாழ்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகளிலிருந்து எங்களுக்கு மாறுவதற்கான, வளர்வதற்கான ஆற்றலையும் அருளையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அன்பின் பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உடைய பாதத்தில் கொண்டு வருகின்ற அனைத்து வேண்டுதல்களையும் ஏற்றி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னை கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். அன்புக்கினியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்க இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரை எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம்முடைய பேரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றியும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்முடைய அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகும் ஈடேற்றோராம் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து
ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை சிலுவை சாவுக்கு கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவரும் துயருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம்முடைய திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுகின்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் தாயான மாட்சிமை மிக்க மரியாள், கணவரான யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் தீமைகளிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி. செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இதயமதில் ஏந்தி செல்லும் நேரமிது இறைவன் அன்பில் இணைந்திடும் இன்பமான வேளை இது. உணவை இதயமதில் ஏந்தி செல்லும் நேரமிது இறைவன் அன்பில் இணைந்திடும் இன்பமான வேளை இது. இறைவா உன்னை எங்கெங்கோ தேடி தேடி அலைந்தே இறைவா உன்னை எங்கெங்கோ தேடி தேடி அலைந்தேன். இதயத்துள் வந்து நின்ற உன்னை காண மறந்தே. இறைவா உன்னை நெஞ்சத்துள்ளே தீபமாக ஏற்றினே. என்னாலும் உன் வழியில் நடந்து செல்வேன். இறைவா இறைவா வா 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 இறைவா. திருவுணவை இதயமதில் ஏந்தி செல்லும் நேரமிது இறைவன் அன்பில் இணைந்திடும் இன்பமான வேளை இது. திருவுணவை இதயமதில் ஏந்தி செல்லும் நேரமிது இறைவன் அன்பில் இணைந்திடும் இன்பமான வேளை இது. ஜெபிப்போமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஓட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாமலர் பாடி புகழ்ந்திடுவோம், புனிதரின் நாமம் போற்றிடுவோம். மாமலர் பாடி புகழ்ந்திடுவோம், புனிதரின் நாமம் போற்றிடுவோம். நினைத்தது நடக்கும் முன்னருளால், கேட்டவை கிடைக்கும் உன் தயவால். நினைத்தது நடக்கும் முன்னருளால், கேட்டவை கிடைக்கும் உன் தயவால். அருள்வீர் வரங்கள் நிறையருளால், அடைவோம் உன் அருள் நிறையருளால். பாமலர் பாடியே புகழ்ந்திடுவோம், புனிதரின் நாமம் போற்றிடுவோம்,
பாமலர் பாடியே புகழ்ந்திடுவோம் புனிதரின் நாமம் போற்றிடுவோம்